சவுத் இந்தியா ஃபுல்லா பிரச்சனை இருக்கு. அதே போல இதுல வந்து திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சின்னு பிரிச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லா ஆட்சி காலத்திலயும் ஏதோ ஒரு வகையிலான இந்த சிக்கல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல இது நீங்க அந்த அந்த தீர்வு இடத்துல அந்த கொண்டு இடத்துல வரதுக்கு நான் ஒரு மறுப்பு தெரிவிச்சிடுறேன். அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைக் அறிவிச்சு 4 நாளா வண்டி ஓடாதெல்லாம் இருந்ததில்ல. ஸ்ட்ரைக் அறிவிப்பாங்க, உடனே நாங்க பேச்சுவார்த்தைக்கு எங்க அமைச்சர் கூப்பிட்டு பேசுவாரு. டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இல்ல இப்பயும் பேசுவாங்க. பேச்சுவார்த்தை இல்லை என்ன யூஸ் ஆச்சு? யூஸ்னா தீர்வு ஆகணும்ல. வண்டி நின்றுடுச்சுல்ல. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வண்டி நிற்காதே, அடுத்த 4 நாளில் இதை பேசலைன்னா நாங்கள் வந்து வண்டி நிறுத்துவோம்னு சொன்னாங்கன்னா உடனே முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருந்தோம். அது இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று ஆனால் நடந்தது. இப்போ நீங்கள் 4 நாளாக வந்து வண்டி நிற்கிது, வண்டி ஓடலை, ஆனால் ஒன்றும் தீர்வு ஏற்படலையே. ஒவ்வொரு ஓனருக்கும் என்னென்னா, ஐயோ நீங்கள் நின்னா நமக்கு நஷ்டமாச்சா, ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலான்னு தான் நினைப்பாங்க. யூனியன் வழியாக அதை வளர்த்துக்கிட்டு போக விட மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்றது தான் என்னுடைய இது. ஏன்னா இல்லைன்னா இந்நேரம் இந்த 4 நாளில் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்து ஒரு ஆஃப் டே உக்காந்தாங்கன்னா யூனியனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அப்போ இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு சொல்லணும்ல. எதுவுமே சொல்லலாம் எப்படி? நான் வந்து முதல்லலாம் வந்து நிறைய வந்து பார்சல் போகும். அப்போ வந்து சேல் டேக்ஸு மட்டும்தான் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து ஒரு மெட்டீரியல் இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணுன்னா அந்த ஜிஎஸ்டி ஃபார்ம், அதில் வண்டி நம்பர்லேருந்து நிறைய ப்ராசஸிங். ஆனால் என்னென்னா கன்சைனர் கன்சூமர் 2 பேருக்குடைய இதெல்லாம் வந்துடும். அதில் பேன் நம்பர்லேருந்து அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேருந்து எல்லாம் வந்துடும் பில்லில். ஒன்றுமே தப்பு பண்ண முடியாது. இப்போ அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் டேக்ஸு கட்டி இங்கே பில்லை கட்டுவாங்க. நிறைய வந்து மெட்டீரியலு அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தது, அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே டாப்புக்கு மேலே அது ஒரு 2 டன்னு 3 டன்னு ஏற்றி போவாங்க. அதெல்லாம் கூட கேஸ்லாம் போட்டாங்க.